விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரும்பு டன்னுக்கு ஆதார விலை 5,500 ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் மின்சார திருத்த சட்டம் உள்ளிட்டவற்றை கைவிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் விடியா திமுக அரசுக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மோடியும் ஸ்டாலினும் சேர்ந்து தங்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். கோவை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தில் அடாவடியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாகன நிறுத்துமிடத்தில் முதல் 2 மணி நேரத்திற்கு 10 ரூபாய் என்றும் அதன் பிறகு 1 மணி நேரத்திற்கு 5 ரூபாய் என்றும் மணிக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒருவருக்கு 160 ரூபாய் கட்டணம் செலுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் கேட்ட நபரை ஒப்பந்ததாரர் மிரட்டியுள்ளார். மேலும் வாகன நிறுத்துமிடத்தில் வாகனங்களுக்கு உரிய பாதுகாப்பில்லாமல் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் வாகனங்கள் சேதமடைவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பதை தாரக மந்திரமாக கொண்ட ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.